பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படங்கள் இந்திய சினிமாவில் வர்றது மிக குறைவு தான். அப்படியே வந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய படங்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறைவு அப்படின்னு சொல்லலாம். எனவே அத்தகைய படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்றால் அது ஒரு மைல்கல் சாதனையாகவே பார்க்கப்படுது. அந்த வரிசையில் லேட்டஸ்டாக இணைஞ்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் லோகாவின் முதல் பாகமான சந்திரா. பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் வந்து வெளியான முதல் நாளிலிருந்து நல்ல வரவேற்பு பெற்று தற்போது பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலில் சாதனை படைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. தென்னிந்திய சினிமாவிலேயே முதல் முறையாக ஒரு கதாநாயகி மைய கதாபாத்திரமாக நடித்து ஒரு திரைப்படம் 100 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கிறது இதுதான் முதல் தடவை. மலையாளத்தை தவிர லோகா படத்தின் தமிழ் தெலுங்கு பதிப்புகளும் நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. நல்ல வசூலுமே எல்லா லாங்குவேஜஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு. படத்தினுடைய ஹிந்தி டப்பிங் வெர்ஷன் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் வட இந்திய ரசிகர்களையும் போய் கரெக்டாக சேர்ந்துச்சு அப்படின்னா படம் 500 கோடி வசூல் அல்லவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபல நடிகர் துல்கர் சல்மானின் வேஃபரர் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. டொமினிக் அருண் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. தென்னிந்திய படங்களில் பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படங்களில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையை லோகா சாப்டர் 1 சந்திரா திரைப்படம் படைச்சிருக்கு. கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்த தெலுங்கு திரைப்படமான மகாநதி திரைப்படத்தினுடைய வசூலை அசால்ட்டாக பின்னுக்கு தள்ளி லோகா இந்த சாதனையை படைச்சிருக்கு. அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் நடித்த பல வெற்றி திரைப்படங்களையும் லோகா வசூலில் பின்னுக்கு தள்ளியிருக்கு. 2018 வெளியான மகாநடி திரைப்படம் 84.5 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. லோகா ரிலீஸ் ஆன ஒரு சில நாட்கள்லேயே இது வரைக்கும் கிட்டத்தட்ட 101 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத அஃபிஷியலாக போஸ்டே விட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மகாநதியில் கீர்த்தி சுரேஷ் கதை நாயகியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்திற்காக அவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சிருந்துச்சு. உலகளாவிய வசூலில் 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை லோகா படம் படைச்சிருக்கு. மலையாளத்தில் இந்த சாதனையை படைக்கக்கூடிய 12வது திரைப்படம் லோகா. அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக இந்த சாதனையை படைச்ச 3வது மலையாள படம் அப்படின்ற பெருமையும் இதற்கு உண்டு. 7வது நாளில் லோகா திரைப்படம் 100 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கு. இந்த பட்டியலில் முதல் 2 இடங்களில் மோகன்லால் படங்கள் உள்ளன. முதல் இடத்தில் எம்புரான் திரைப்படமும் 2வது இடத்தில் தொடரும் திரைப்படமும் இருக்கு. எம்புரான் திரைப்படம் 2 நாட்களையும் தொடரும் திரைப்படம் 6 நாட்களையும் 100 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருந்துச்சு. 9 நாட்களில் இந்த சாதனையை படைச்சிருந்த பிருத்திவிராஜ் படமான ஆடு ஜீவிதம் திரைப்படத்தினுடைய வசூலை பின்னுக்கு தள்ளி லோகா திரைப்படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, சமந்தா, த்ரிஷான்னு பெரிய கதாநாயகிகளை விமன் சென்ட்ரிக் திரைப்படங்களில் தடுமாறிட்டு இருக்கும்போது முதல் 100 கோடி வசூல் சாதனையை படைச்ச ஒரு விமன் சென்ட்ரிக் திரைப்படத்தில் நடிச்சு வளர்ந்து வரும் கதாநாயகியான கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.